ஜனவரி 24. தலைப்பு: ஆவியானவர் நம்மை தெளிவிக்கிறார். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். யோவான் 12:35. இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள் என்று இயேசு கூறுகிறார். ஒவ்வொரு ஒளி கதிரையும் சேகரியுங்கள், ஒன்றையும் புறக்கணிக்க வேண்டாம். ஒளியில் நடவுங்கள். உங்களுக்கு வழங்கப்பட்ட சத்தியத்தின் ஒவ்வொரு கட்டளையையும் நடைமுறையில் பழக்கப்படுத்துங்கள். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையின்படியும் வாழுங்கள். அப்பொழுது இயேசு எங்கே போனாலும் அவரை பின்பற்றுவீர்கள். தேவன் ஆதாரத்தின் மேல் ஆதாரத்தை வழங்கி வெளிச்சத்தின் மேல் வெளிச்சத்தை கொடுக்கும்போது ஆத்துமாக்கள் ஏன் ஒளியில் நடக்க தயங்குகிறார்கள்? ஒளியிலிருந்து மாபெரும் ஒளியினிடத்திற்கு செல்வதை மனிதர்கள் ஏன் புறக்கணிக்கிறார்கள்? தம்மிடம் கேட்கிறவர்களுக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுக்க தேவன் மறுப்பதில்லை. மனசாட்சி வெளிப்படையாக கடிந்து கொள்ளப்படும்போது தேவ ஆவியானவருடைய சத்தத்திற்கு ஏன் செவி கொடுத்து கவனிக்கக்கூடாது? ஒவ்வொரு தயக்கம் மற்றும் தாமதத்தினால் பரலோக வெளிச்சத்தை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு மிக மிக கடினமான ஓர் இடத்தில் நாம் நம்மை வைத்து கொள்கிறோம். இறுதியில் திட்டமான கண்டிப்புகள் மற்றும் எச்சரிப்புகளால் நாம் உணர்த்தப்படுவது சாத்தியமற்றதாகி விடுகிறது. இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்று ஒரு பாவி மிகவும் எளிதாக கூறுகிறான். தேவன் கொடுக்கிற வெளிச்சத்தின்படி வாழ மறுப்பவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை நான் அறிவேன். அவர்கள் தங்கள் சொந்த வழிகளை பின்பற்றவும் தங்கள் சொந்த தீர்ப்பின்படியே செய்ய விட்டுவிடப்படும் பயங்கரமான நெருக்கடியை தங்கள் மீது வருவித்து கொள்கிறார்கள். மனசாட்சி உணர்வடைவதற்கான சாத்தியங்கள் குறைந்து விடுகிறது. தேவனுடைய சத்தம் வெகு தொலைவில் கேட்பதை போல் தோன்றுகிறது. தவறு செய்பவன் தன் சொந்த விருப்பத்திற்கு விட்டுவிடப்படுகிறான். ஒவ்வொரு வேண்டுகோளையும் பிடிவாதத்தினால் அவன் எதிர்த்து எல்லா ஆலோசனையையும் அறிவுரையையும் வெறுத்து தன் இரட்சிப்பிற்காக செய்யப்பட்டுள்ள எல்லா ஏற்பாடுகளில் இருந்தும் பின்வாங்குகிறான். இதனால் தேவ தூதுவரின் குரல் அவனுடைய மனதின் மீது எவ்வித உணர்வையும் ஏற்படுத்துவதில்லை. கட்டுப்படுத்துகின்ற எந்த ஒரு வல்லமையையும் இனி அவன் மீது தேவ ஆவியானவர் செயல்படுத்த போவதில்லை. அவன் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான். அவனை போகவிடு என்னும் தீர்ப்பு வழங்கப்படுகிறது. ஓ, தேவனை சாராமல் இருக்கிற இந்த நிலை எத்தனை அந்தகாரமும் துயரம் நிறைந்ததும் முட்டாள்தனமுமாய் இருக்கிறது. மரணத்தை பற்றிய உணர்வு அவனது இருதயத்தில் இல்லாதது போல் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் வேலையை நிராகரிக்கும் ஆத்துமாவில் படிப்படியான நடக்கும் நிகழ்வுகள் இவைகளே. ஆமேன்.